செக்ரட்டரிட்ட சொல்லி மந்திரி கிட்ட பேச சொல்லு. சரி மாதாராம்ஜி. தீபா மேடம், கொஞ்சம் இங்க வாங்க. அம்மா, உங்களுக்கு டீ வேணுமா? எனக்கு இப்ப குடிக்க எதுவும் வேண்டாம். வீட்டு வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் என் பேச்ச கேளு. கொஞ்ச நாளாவே நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ ஏதோ கவலையாவே இருக்கியே, என்ன விஷயம்? அது அந்த ஒன்றும் இல்லைம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏதோ விஷயம் இருக்கு, என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா உன்னால சொல்ல முடியல. என்ன விஷயம் சொல்லு. இல்லைம்மா, உண்மையிலே அப்படி ஒன்றும் இல்லை. விவா, நான் உன் மாமியாருங்கிறதுனால தானே என்கிட்ட பயந்து பயந்து எதையுமே சொல்ல மாட்டேங்கிற. இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியாம நடக்காது. இல்லைம்மா, அப்படி ஒன்றும் நடக்கல, எல்லாம் சரியா தான் இருக்கு. எதுவுமே சரியா நடக்கவே இல்லையே விபா. அம்மா, வந்து எல்லாம் சரியாதாம்மா இருக்கு. என்ன விஷயம் விபா, சொல்லு என்கிட்ட. ஓ, அபே மாப்பிள்ள. அபே மாப்பிள்ளையா? என்ன அபே மாப்பிள்ளைக்கு? அவரும் கனிகா அக்காவும். கனிகாவுக்கு என்ன? கனிகா அக்காவும் அவரும். அம்மா, அம்மா, நான் ஸ்கூல் வேலையை மும்முரமா ஆரம்பிச்சிட்டேன். எப்படியெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதுக்கான ஏற்பாடுகளை நான் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன். இதோ ஃபைல பாருங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நீங்க எதிர்பார்த்ததை விட நான் அதிகமாவே செய்வேன். ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன். மாப்பிள்ளை தம்பி கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டியா? அம்மா, அவர் டெல்லியில இருக்காருல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ ரஜன், எந்த ஒரு காரியமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மாப்பிள்ளை தம்பி கிட்ட சம்மதம் வாங்கியே ஆகணும். புரிஞ்சுதா? ஸ்கூல் கட்ட விஷயமா யாருக்கு பர்மிஷன் கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு மாப்பிள்ளை தம்பி மட்டும்தான் முடிவு பண்ணணும். தீபு, கொஞ்சம் சும்மா இருக்கியா? முதல்ல வெளில போ. இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கே. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அபய் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்களே. அவரை ஞாபகத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களே. இங்க இருந்து அபய எப்படியாவது முயற்சி பண்ணி கூட்டிட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு கனிகா? ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? நீங்களே சொல்லுங்க அபய், எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? அபய், பேசாம ஒண்ணு கேளுங்களேன், நாம இங்க இருந்து திரும்பி போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அபய். கொஞ்சம் கொஞ்சமா எங்க உங்களை மாத்திருவாங்களோன்னு. அபய்னு இல்ல, தேவான்னு மாத்திரு. கனிகா, நான் உங்ககிட்ட முதலையே சொல்லிட்டேன், இப்படி யோசிக்கிறத முதல்ல விடு. எனக்கு இப்ப நல்லாவே தெரியும், எனக்கு இப்ப பழசு ஞாபகம் இல்ல. அதோட எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், என்னோட அம்மா அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. தேவா இதையே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கான். அவனோட அம்மா அப்பா ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்கன்றான். அவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன், அவனுக்கு ஏன் இன்னும் புரியவே மாட்டேங்குது. பாட்டிமா, பாட்டிமா எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். நீங்க என்ன பாருங்க, தேவாவுக்கு சீக்கிரமாவே ஞாபகம் வந்துடும். நாம
நாம யாருன்னு அவனுக்கு சீக்கிரமாவே ஞாபகம் வந்துரும் பாருங்களேன். அவங்க எல்லாருமே எவ்வளவுதான் முயற்சி பண்ணட்டுமே, ஆனா எதுவும் நடக்காத. நான் அவங்க தேவா கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அபே. நீ இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதனால நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த 5 வருஷத்துல தேவாவுக்கும் கனிகாவுக்கும் கல்யாணம் மட்டும் ஆகல, அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. அப்படியே அவனுக்கு ஒருவேளை நினைவு திரும்பி வந்தா கூட நம்ம ராதிகா நிலைமை என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது பாட்டிமா. எனக்கு என் கண்ண மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் என்னை எவ்வளவுதான் சோதிச்சாலும் எனக்கு கண்டிப்பா அநியாயம் நடக்க விட மாட்டாரு. கண்ண அவரை என் வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு இவ்வளவு நாள் எடுத்திருந்தாலும் இன்னொருத்தி என் வாழ்க்கையை பங்கு போட்டுக்க அவர் விட மாட்டாரு. பாட்டிமாக்கு காய்ச்சின தண்ணி கொண்டு வந்துருங்க. கோபி, நான் அம்மாவுக்கு சட்னி பண்ணி வச்சிருக்கேன், அது ஃப்ரிட்ஜில் இருக்க, எடுத்துட்டு வா. சின்ன மருமகளே, தேவா இன்னும் வரல? அவர் தேவா இல்ல, அபை. என்னோட அபை சாப்பிட வந்துட்டு இருக்காரு. கனிகா மேடம், பாட்டிமாட்ட பேசும்போது பாசு, பரவாயில்ல விடு. சின்ன மருமகளை நீ சாப்பிட உட்காரு. சின்ன மருமகளே, இங்க வா. தீபு இங்க வந்து என் பக்கத்துல உட்காரு. மாட்டேன், நான் ராதிகா அம்மா கிட்ட தான் உட்காருவேன்.
தேவா, நீ எப்பவும் இந்த பாட்டிமா கிட்ட வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்ப இல்ல? முதல்லலாம் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தா கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சிக்குவல்ல? உங்க தேவாவுக்கு வேணா நீங்க என்ன தேய்ச்சி விடுறது பிடிச்சிருக்கலாம், ஆனா அபய்க்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் தான் இப்படி சொன்னதே எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்கன்னு தெரியல. கனிகா, நீ பேசாம ரூல் போய் ரெஸ்ட் எடு. நான் இதோ வந்துடுறேன். நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன தேவான்னு கூப்பிடாதீங்க, அபேன்னு கூப்பிடுங்க. உன்னை தேவான்னு கூப்பிடுறதுல எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதையே நீ வேண்டான்னு சொல்ற? குட்டிமா, எப்படி இருக்கடா? அண்ணா, நான் பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கவலையோட பேசுற நீ? அண்ணா, கவலைப்படத்துக்கு நிறைய விஷயம் இருக்கு. இங்க ராதிகா மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அபய்க்கு நினைவு திரும்பணும்னு முயற்சி பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணா, அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லி பாருங்களேன், நான் திருப்பி கூப்பிட சொல்லுங்களேன். யார் போனு? குட்டி மாமா கூட நான் பேசுறேன். கனிகா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா. மாப்பிள்ளை தம்பி எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? அவர் ரொம்ப நல்லா இருக்காருமா. அவரு இப்போ இங்க இல்ல. இத பாரு கனிகா, மாப்பிள்ளை தம்பி நல்லா கவனிச்சுக்க. எந்த வேலைக்காக அங்க வந்திருக்காரோ அந்த வேலையில எந்த தடங்களும் வராம நீ தான் பாத்துக்கணும், புரியுதா? சரி சரிம்மா, எனக்கு புரியுது. என்ன? அம்மா, என்னுடைய போன். தேவா, நான் எண்ணெய் தேய்ச்சி விட்டா உனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். கொடு. ஒரு மணி நேரம் அப்படியே என் பக்கத்துலயே உட்காந்துருப்பேன். என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசுவேன். யார்கிட்டையும் சொல்லாத ரகசியத்தை கூட என்கிட்ட சொல்லுவேன். நீ எங்க போற சின்ன மருமகளே? பாட்டிமா, கண்ணனோட துணிங்களெல்லாம் மடிச்சு வைக்கணும். அதை இங்கே கொண்டு வாயே, இங்கே உட்காந்து நீ அதை பண்ண. சரி பாட்டிமா. தேவா, நீ ஒரு தடவை பிருந்தாவனம் போயிருந்தப்பதான் ராதிகாவை பார்த்த. அங்கேருந்து நீ திரும்பி வரும்போது மனசு நிறைய ராதிகா எண்ணத்தோட இங்க வந்த. எல்லாத்தையுமே நீ என்கிட்ட சொன்ன. தேவாவையும் ராதிகாவையும் பிரிக்க முடியாதுன்னு இந்த பாட்டிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சம்மதிச்சிட்டேன் நானும்.
நான் உங்களுக்கு டீ கொண்டு வரட்டுமா? உன் வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு பாட்டிமா. அப்போ அப்போ ஒரு வேலை பண்ணு, இதை கொண்டு போய் தேவா கிட்ட காமி. எப்பவும் அவனுக்கு கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணுவான்ல. சரி. எனக்கு என்னமோ வைஷாலி இந்த கன்னிகாவை பார்த்தாலே கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. பார்த்தல அவளை எவ்வளவு பிடிவாதமா பேசுறா. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிற மரியாதையே இல்லை அவளுக்கு. ஆமாமா, என்ன பண்றது, அவ குணமே அப்படிதான் போல இருக்கு. நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். இந்த தேவாவும் ராதிகாவும் ரொம்ப நேரம் சேர்ந்து ஒன்னா இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஏமா கன்னிகா மேல அவன் கூட ரூம்ல இருக்கும்போது எப்படி அது முடியும்? நீ பார்த்துக்கிட்டே இரு. நாளைக்கு அவங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாரு. அந்த கனிகா அதை எதிர்பார்க்கவே மாட்டா. இந்த துணிகள் எல்லாம் உங்ககிட்ட பாட்டிமா காமிச்சிட்டு வர சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் கண்ணனோட துணிகள் எல்லாம் மடிச்சு வைக்கும் போது நீங்களும் மடிச்சு வைப்பீங்க. தேவா செஞ்ச எல்லா வேலையும் நான் செய்யணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. நான் தேவாவே இல்லைங்கிற அவர் செஞ்ச வேலையை நான் ஏன் செய்யணும்? முதல்ல என்ன கொஞ்சம் தனியா விட்டுட்டு போறீங்களா நீங்க? कागज के निकले सारे எவ்வளவு ரத்தம்! चाहत के कागज के निकले सारे उड़ गए सब जाने कहाँ रे पल चाहत के ऐसे बदला ये मंजर कुछ टूट गया मेरे अंदर बिन आहट के एहसास जगाए तूने जिस दिल में फिर तोड़ा वही दिल कैसे तूने